الله إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகைக்கு பிறகு அமர்ந்திருக்கின்றோம். நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களில் நம்முடைய ஈமானை அல்லாஹ் அதிகப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் ஆதமுடைய மக்களே என்று அழைத்து சில அறிவுரைகளை சொல்லுகிறான். என்ன அறிவுரை சொல்லுகிறான் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் நம்மை படைப்பதற்கு முன்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து முடித்த பிறகு அவருடைய முதுகு தண்டில் இருந்து நம்மை அல்லாஹ் வெளியாக்கினான். அப்படி வெளிப்படுத்தி நம்மிடம் அல்லாஹ் உறுதிமொழி வாங்கினான். இது பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறான். 7வது அத்தியாயம் 172வது வசனம். இது அகத ரப்புக மின்பரி ஆதம மின் லுஹூரிஹிம் துர்ரியதஹும், உம்முடைய இறைவன் ஆதமுடைய மக்களை அவர்களுடைய முதுகிலிருந்து வெளியாக்கி அலா அன்புசிஹிம், அவர்களை அவர்களுக்கே சாட்சியாக ஆக்கி, ஆதமுடைய மக்களை வெளியாக்கி அவர்களை அவர்களுக்கே சாட்சியாக்கி அல்லாஹ் விசாரித்தான். என்ன விசாரித்தான்? அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று கேட்டான். அப்போது ஆதமுடைய மக்களாகிய நாம் அல்லாஹ்விடம் கூறினோம், காலு பலா ஷஹிதனா, உண்மைதான் யா அல்லாஹ், நாங்கள் சாட்சி கூறுகிறோம், நீ எங்களுடைய இறைவன் என்பதை நாங்கள் ஒத்துக்கொண்டு சாட்சி கூறுகிறோம் என்று அல்லாஹ்விடம் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்துட்டோம். இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே இந்த விஷயத்தை அவர்களுக்கு நினைவூட்டுவீராக. அன் தகூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன் ஹாதா ஹாபிலீன், ஏனென்றால் இது நினைவூட்டப்படாமல் இருந்தால் நாங்கள் மறந்து விட்டோம், நீ உன்னிடம் வாக்குறுதி கொடுத்து நாங்க மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மறுமை நாள்ல என்கிட்ட சொல்லக்கூடாது. அதனால இந்த விஷயத்தை அவர்களுக்கு நினைவூட்டுவீராக என்று அல்லாஹ் வேதத்தின் வழியாக ஞாபகம் ஊட்டுகிறான். அப்படி அல்லாஹ் நம்மிடம் வாக்குறுதி வாங்கினால்தான் உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் முஸ்லிம்களாக பிறக்கின்றன. அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் அவருடைய உள்ளம் சொல்லக்கூடிய ஒரே சொல் எங்களுடைய ரப்ப அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை அவருடைய உள்ளங்கள் சொல்லுகின்றன. அந்த இறைவன் வானத்துக்கு மேலேதான் இருக்கின்றான் என்பதை அவருடைய உள்ளங்கள் ஒத்துக்கொள்கின்றன. அவர்கள் அநீதி இழைக்கப்படும் போது மேலே ஒருவன் இருக்கிறான், அவன் நிச்சயமாக ஒரு நாள் தீர்ப்பு வழங்குவான் என்பதை அவர்கள் உள்ளங்கள் ஒத்துக்கொள்கின்றன. அவர்கள் உதர்கள் மறுத்தாலும், அவர்கள் வரம்பு மீறி அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாலும் அவருடைய உள்ளங்கள் மறுப்பதில்லை. இதை சில சமயங்கள் அவர்களே கூறுவார்கள், மேல ஒருத்தர் இருக்காம்பா அப்படின்னு. அப்ப இது அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி வாங்கிய விஷயம், அவருடைய உள்ளங்களில் பதிவு செய்யப்பட்ட விஷயம். அதை அல்லாஹ் நினைவூட்டுகிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், தூதர்கள் வழியாக இந்த விஷயத்தை வாளேடி வாழையாக மக்களுக்கு அல்லாஹ் அறிவுறுத்தி கொண்டே இருந்தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா பனி ஆதம இம்மா யதி அன்னக்கும் ருசூலும் மின்கும் யகுஸூன அலைக்கும் ஆயாத்தி ஃபமனித்தகா வ அஸ்லஹ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். ஆதமுடைய மக்களே, உங்களிலிருந்தே தூதர்கள் வந்து உங்களிடம் தூதர்கள் வந்து என்னுடைய வசனங்களை உங்களுக்கு விளக்கி கூறினால்
எவர்கள் என்னை அஞ்சி தம்மை சீர்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் கிடையாது, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுறான். அப்போ வேதங்களை தூதர்கள் வழியாக எடுத்து சொல்லும் போது அவர்களுக்கு சொன்ன விஷயம் இதேதான். உங்களுடைய ரப்பு அல்லாஹ் ஒருவன் தான், அவனைத்தான் வணங்கணும் அப்படின்னு எல்லா தூதர்களும் சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க, அதன்படி நடங்க, நீங்க வெற்றி பெறுவீங்க. இதே செய்தியைத்தான் எல்லா நபிமாரும் சொன்னாங்க. இதை அல்லாஹ் மறுபடியும் சொல்லுகிறான், தன்னுடைய திருமறையில் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். என்னுடைய தூதர்கள் உங்களிடம் என்னை பற்றி சொல்லுவார்கள், வேத அறிவிப்பு வரும், அப்போது யார் அதை பின்பற்றி தன்னை சீர்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு துக்கம் கிடையாது, அவர் பயப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப ஆதமுடைய மக்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மார்க்கம் இஸ்லாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அல்லாஹ் கொடுத்த மார்க்கம் ஒரே மார்க்கம் தான், அது இஸ்லாம் என்கிற மார்க்கம் தான். அந்த நபிமார்கள் சென்ற உடனே இவர்களாக ஒவ்வொரு மதங்களை மார்க்கமாக உருவாக்கி கொண்டார்கள். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கமும் இஸ்லாம் தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கமும் இஸ்லாம் தான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுவதாக நமக்கு கூறுகிறார்கள். ஒரு கஷ்ட நஷ்டம் வந்ததுன்னு சொன்னா, ஒரு இறப்பு வந்துருச்சு சொன்னா, காலம் சரியில்லை, நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அது மிகப்பெரிய தவறு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுவதாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். கண்ணியமும் மகத்துவமிக்க அல்லாஹ் கூறுகிறான், ஆதமுடைய மகன் என்னை நோகடிக்கின்றான், அவன் காலத்தை ஏசுகின்றான், நானே காலத்தை இயக்குவனாக இருக்கிறேன், அதன் நிகழ்வுகள் அனைத்தையும் நானே கட்டுப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன், என் கையிலேயே எல்லா அதிகாரம் இருக்கின்றன, நானே இரவை பகலை மாறி மாறி வர செய்கிறேன், அதனால் யாரும் காலத்தை திட்டாதீர்கள். துன்பம் வந்தாலும் சரி, சோதனை வந்தாலும் சரி, பொறுமையாக இருக்க வேண்டுமே தவிர காலத்தை திட்டக்கூடாது, நேரத்தை திட்டக்கூடாது. அதை கொண்டு வருவோன் அல்லாஹ்தான், இன்பத்தையும் துன்பத்தையும் கொண்டு வருவோன் அல்லாஹ்தான். அந்த சோதனைகளை பொறுத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடம் அதைவிட சேர்ந்ததை கேட்க வேண்டும். இப்படித்தான் நமக்கு அல்லாஹ் அறிவுறுத்துகிறான். அதே போல ஆதமுடைய மகன் எனக்கு மகன் இருக்கின்றான் என்று சொல்லுகிறான். அதன் மூலமாக அவன் என்னை திட்டுகிறான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதம் அல்லாஹ் கூறுவதாக, ஹதீஸ் குத்ஸில் வரக்கூடிய செய்தி, ஆதமுடைய மகன் என்னை நம்ப மறுக்கிறான், ஆனால் அவனுக்கு அது தகுதி இல்லை, நான் அவனை முதலில் படைத்தது போன்றே மீண்டும் அவனை நான் படைக்க மாட்டேன் என்று அவன் கூறுகிறான். அல்லாஹ் எப்படி இந்த பூமியில் அவனை படைத்தானோ அதே போல திரும்ப படைக்க மாட்டான். அல்லாஹ் ஒரு தடவை படைச்சதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவன் கூறுகிறான். அதனால் அவன் நம்ப மறுக்கிறான், ஆனால் நிச்சயமாக அவனை திருப்பி நான் படைப்பேன். அதனால் அவன் என்ன நம்ப மறுக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு, அல்லாஹ் தனக்கு ஒரு குழந்தையை ஆக்கி கொண்டான் என்று ஆதமுடைய மகன் கூறுகிறான். அதன் மூலமாக அவன் என்னை ஏசுகிறான். ஆனால் நானோ ஏகன், எவரிடமும் எந்த தேவையும் இல்லாதவன், நான் யாரையும் பெறவில்லை, யாராலும் பிறக்கப்படவில்லை, எனக்கு சரிசமமாக யாரும் கிடையாது என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு மகன் என்று ஒன்று சொல்றதுக்கு அதுவும் அல்லாஹ்வை திட்டுவதற்கு சமம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதே போல இந்த ஆடை அலங்காரம் இருக்குது, இந்த ஆடை அலங்காரத்தை தந்தவன் அல்லாஹ், நமக்கு ஆடை அலங்காரத்தை தந்தவன் அல்லாஹ். பாருங்க, மிருகங்கள் மற்ற உயிரினங்கள் ஆடை அணிந்து கொண்டு திரியுதா? எந்த ஒரு உயிரினத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு மனிதனுக்கு ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான். ஆடை மூலமாக ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான், அவனுக்கு ஒரு அலங்காரத்தை கொடுத்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லுகிறான், யா பனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸை யுவாரி ஆதீக்கும்
வரீசன். ஆதமுடைய மக்களே, மெய்யாகவே உங்களுக்கு உங்களுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையையும் அலங்காரத்தையும் நாம் திட்டமாக இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆதமுடைய மக்களே, உங்களுக்கு உங்களுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடை அலங்காரத்தை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். வலிபாசு தக்வா தாலிக ஹைர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆடையை நம்ம உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு தகுதியான ஆடை எது தெரியுமா என்று அல்லாஹ் கேட்டு சொல்றான். தக்குவா என்ற ஆடை தான் உங்களுக்கு சிறந்தது அப்படிங்கிறான். தக்குவா என்ற இறையச்சம் என்ற ஆடை தான் உங்களுக்கு சிறந்தது என்று சொல்லி காட்டுறான். ஏன்னு கேட்டா, நபிசாசன் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்பாக காபா ஆலயத்தை ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக சுத்தி வருவாங்க. அங்க கைதட்டி விசில் அடிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய வணக்க வழிபாடாக இருந்தது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மானக்கேடான செயலை செய்து கொண்டு இப்படித்தான் அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டான், அதனால நாங்க இப்படித்தான் வணங்குவோம், இப்படித்தான் வழிபடுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு திரிந்தாங்க. அப்பதான் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு ஆடையை கொடுத்து நாம கண்ணியத்தை கொடுத்திருக்கிறோம். அந்த ஆடையை கொண்டு உங்களை மறைக்காம நீங்க ஏன் இப்படி தெரியுறீங்க? முதல்ல என்ன பயப்படுங்க, தக்குவா என்ற ஆடையை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க அப்படிங்கிறான். தக்குவா என்ற ஆடையை நீங்க கொண்டு வாங்க. எந்த ஒரு மானக்கேடான செயலையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏவல, அல்லாஹ் மேல நீங்க பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் நமக்கு ஆடையை கொடுத்தது நம்முடைய மானத்தை மறைப்பதற்கு, கண்ணியத்தை பேணுவதற்கு. இன்றைக்கு நிர்வாண சாமியார்கள், நிர்வாணமாக பெண்கள் சாமியார்களாக திரிகிறதெல்லாம், இவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் கடவுள் எங்களுக்கு அப்படித்தான் கட்டளையிட்டா அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து காபா ஆலயத்துல முன்னாடி நடந்த சம்பவங்கள். இப்ப இந்தியாவில் கூட அது நடந்து கொண்டிருக்குது. அப்ப இது ஒரு மானக்கேடான செயல் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது ஒரு வெறுக்கத்துக்கு அருவருப்பான செயல். இந்த செயலை வணக்கம் சொல்லி சொல்லாதீங்க. நீங்க உங்களுடைய ஆடைகளை கொண்டு உங்களை மறைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு நாம் ஆடையை கொடுத்து அதுல தக்குவாவையும் கொடுத்திருக்கிறோம். அந்த தக்குவா என்ற ஒரு ஆடையை, சிறந்த ஆடையை உங்களுடைய உள்ளத்துல ஆழமா பதிய வைங்க. அதன் மூலமாக நீங்க வெட்கப்படுங்க, உங்களை கண்ணியத்தை பேணிக் கொள்ளுங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தாலிக மின் ஆயாத்தில்லாஹி லஅல்லஹும் யத்தகரூன். இது அல்லாஹ்வுடைய அடையாளங்களில் உள்ளது. இந்த மானத்தை மறைக்கக்கூடிய ஆடை அணிவதற்கு இது அல்லாஹ்வுடைய அடையாளங்களில் உள்ளதாகும். இதனை கொண்டு நீங்கள் நல்லுணர்வு பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உங்களுக்கு கண்ணியம் கிடைக்கும்ங்கிறான், உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும்ங்கிறான் இந்த ஆடை அலங்காரம் மூலமாக. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருபையாளன். அந்த கண்ணியமானவன் அவனுடைய அடையாளத்தை நமக்கு தந்திருப்பதாக சொல்லுகிறான். இது அல்லாஹ்வுடைய அடையாளம் என்று சொல்லி காட்டுறான். நீங்க ஆடைகளால் உங்களை மறைத்து நீங்க கண்ணியமானவர்கள் வாழ்வது அல்லாஹ்வுடைய அடையாளம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அப்போ அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த கண்ணியத்தை நாம் பேண வேண்டும். ஏனென்றால் இப்படி நிர்வாணமாக திரிவது மட்டுமல்ல, இதன் மூலமாக அருவருப்பான செயல்களில் ஈடுபடுவது, இது அனைத்துமே ஷைத்தானுடைய செயல். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஆதமுடைய மக்களே, ஷைத்தான் உங்கள் பெற்றோர் இருவரையும் அவர்களுடைய வெட்கத்தனங்களை அவர்கள் இருவருக்கும் காண்பிப்பதற்காக அவருடைய ஆடைகளை களைந்து சுவனத்தை விட்டு வெளியே தள்ளினானே, அதே போல உங்களையும் அவன் உங்களை வழிகெடுக்காமல் இருக்கட்டும், உங்களையும் அவன் வெளிகெடுக்காமல் இருக்கட்டும் என்று அல்லாஹ் போதிக்கிறான். இன்னஹு யராக்கும் குவ வ கபீலுஹு மின் ஹைசு லா யரவுனஹும் இன்னா ஜஅல்னா ஷைத்தான அவுலியா லில்லதீன லா யுக்மினூன். நிச்சயமாக அந்த ஷைத்தானும் அவருடைய கூட்டத்தாரும் நீங்கள் அவர்களை பார்க்காதவாறு உங்களை அவர்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்க அந்த சைத்தானை பார்க்க முடியாது, அந்த சைத்தான் உங்களை ஒரு கூட்டமாக இருந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள் உங்களை வெளியெடுப்பதற்காக என்று அல்லாஹ் போதனை செய்கிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், நிச்சயமாக யார் யாரெல்லாம் என் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களுக்கு சைத்தான்களை நாம் நண்பர்களாக ஆக்கி விடுகிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாதவர்கள், அல்லாஹ்வை மறுப்பவர்கள், இவர்களுக்கு ஷைத்தானை நண்பர்களாக அல்லாஹ் ஆக்கி விட்டு விடுகிறான். அவர்களுக்கு ஷைத்தான் என்னென்ன மானக்கேடான செயலை செய்ய வேண்டுமோ அதை அலங்காரமாக காட்டுகிறான், அதை வணக்கம் என்று சொல்லுகிறான். காசில போய் பாத்தீங்கன்னா எல்லாம் கஞ்சா அடிச்சிட்டு இருப்பாங்க, நிர்வாணமாக சுத்தி கொண்டிருப்பாங்க, ஆணும் பெண்ணும்.
இன்னும் மனித மாமிசத்தை சாப்பிடுவாங்க, அகோரிகள் சொல்லிக் கொள்வாங்க. இவங்கெல்லாம் யாரு? ஷைத்தானுடைய தோழர்கள், ஷைத்தானுடைய நண்பர்கள். அதனால அல்லாஹ் சொல்லுகிறான், என் மீது நம்பிக்கை கொண்டு திருந்தாத மக்கள் இருக்காங்களே, அவர்களுக்கு நாம் ஷைத்தானை நண்பர்களாக ஆக்கி விடுகிறோம். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான், அதிலிருந்து நம்மை காப்பாற்றினான். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் வணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக பள்ளிவாசலுக்கு வருவதாக இருந்தால் முதல்ல உங்களுடைய ஆடைகளால் உங்களை அலங்காரம் செய்து கொள்ளுங்க. நீங்க என்ன வணங்குறதுக்காக பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, உங்களை நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளுங்க. யா பனி ஆதம ஹுது ஸீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித். ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு தொழும் காலத்திலும் தொழக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வரும்போது உங்களை ஆடைகளால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். ஆடைகளால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். ஏனென்றால் இவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ்வை நம்பாதவங்க, அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு லட்ச லட்சமா செலவு பண்ணி உணவுப் பொருட்கள், பதார்த்தங்கள், பாலபிஷேகம், தேனாபிஷேகம், நெய் அபிஷேகம் சொல்லி அப்படியே செலவு பண்ணுவாங்க. நாங்க கடவுளை பூஜிக்கிறோம், கடவுளுக்கு நாங்க இதையெல்லாம் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க உண்ணுங்க, நல்லதா பார்த்து நீங்க சாப்பிடுங்க, நீங்க நல்லதை குடிங்க, வீண் விரயம் செய்யாதீங்க, வீண் விரயம் செய்யாதீங்க. வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. யார் யாரெல்லாம் வீண் விரயம் செய்யறாங்களோ அவங்கள அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அப்படி இருக்காதீங்க. அப்ப பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய விஷயத்தோட இந்த விஷயத்தை சேர்த்து சொல்றான். பள்ளிவாசலுக்கு வரும்போது ஆடை அலங்காரத்தோட வாங்க, நீங்க உண்ணுங்க, பருகுங்க, வீண் விரயம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு உண்டான காரணம் என்ன? பள்ளிவாசலுக்கு வாங்க, அலங்கரித்து கொண்டு வாங்க. இன்னும் சொல்ல போனா நல்ல ஆடை கொண்டு, நல்ல தலையை சீவிக்கிட்டு, நல்ல வாதையை அத்தரை நல்ல பூசிக்கிட்டு அல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து நிக்கிறது ரொம்ப கண்ணியமானது. ஒரு மந்திரியை பார்க்க போறீங்க, ஒரு பிரதமரை பார்க்க போறீங்க, ஒரு முதல்வரை பார்க்க போறீங்கன்னு சொன்னா எவ்வளவு டிப்டாப்பா போவீங்க, எவ்வளவு அலங்காரத்தோட போவீங்க. அப்போ உங்களை படைத்த, இந்த உலகத்தை படைத்த, அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது உங்களை எவ்வளவு அலங்காரமாக்கி கொண்டு வந்து நின்னா எவ்வளவு அழகா இருக்கும். அல்லாஹ் அழகானவன், நீங்கள் அழகாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அதனால எப்போதும் அழகாக இருக்க வேண்டும். உங்களுடைய தோட்டத்துக்குள்ள அழகா இருக்கணும். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நண்பர்களை பார்க்க போனா கூட தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டில தலையை வாருவாங்க, தலையை சீவுவாங்க. தன்னுடைய தோழர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடை அலங்காரமாகி கொண்டு வருவாங்க. ஆயிஷா இருக்கிறவங்களுக்கு ஆடை அணிவித்து விடுவாங்க நபிசத்துக்கு. அல்லாஹ் அக்பர். அதனால எப்போதும் ஆடையால் நம்மை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். இதை அல்லாஹ் விரும்புகிறான். அதே போல ஏழைகளுக்கு நாம் எப்போதும் நெருக்கமாக இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவர்களை போய் நலம் விசாரிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக அவர்களை நேசிக்க வேண்டும். கஷ்டப்படும் ஏழைகள், இல்லாதவர்கள், தேவை உடையவர்கள், பசியோடு வரக்கூடியவர்கள், தாகத்தோடு வரக்கூடியவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும். உணவு, தண்ணீர் என்று கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் தன் அடியார்களை விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான் தெரியுமா? ஆதமுடைய மகனே, நான் நோய்வாய்ப்பட்டு இருந்தேனே, என்னை நீ பார்க்கவில்லையே என்று சொல்லுவான். அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், நீ பேரரசன், நீ எப்படி நோய்வாய்ப்பட்டு இருக்க முடியும்? உன்னை நான் எப்படி பார்த்திருப்பேன் அப்படின்னு அந்த அடியான் சொல்லுவான். அப்போது அல்லாஹ் கேட்பான், உனக்கு தெரியுமா எனது இந்த அடியான் நோய்வாய்ப்பட்டு இருந்தான், நீ நலம் விசாரிக்கவில்லை. உனக்கு தெரியுமா நீ அவரை விசாரிக்க சென்று இருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை பெற்றிருப்பாய், என்னை நீ பெற்றிருப்பாய். அல்லாஹ் அக்பர். இது எந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களை உயர்த்தலாம் பாருங்க. நோயாளியை போய் விசாரிக்கிறத அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்துல நம்ம வைக்கிறான் பாருங்க. நீங்க அல்லாஹ்வையே போய் நேர்ல போய் நல்லா விசாரிப்பது போல. அல்லாஹ் அக்பர். ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான், அவனை போய் விசாரிக்க போறீங்க. நீங்கள் யாரை விசாரிக்கிறீங்க?
அல்லாஹ்வையே போய் சந்தித்து விசாரிப்பது போல என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். மீண்டும் அல்லாஹ் சொல்லுவான், ஆதமுடைய மகனே, நான் உணவு கேட்டேன் உன்னிடம், நீ எனக்கு உணவளிக்கவில்லையே. அப்போது அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், நீ பேரரசன், நீ எப்படி பசியோடு இருந்திருக்க முடியும்? நான் எப்படி உனக்கு உணவு நீ கேட்டிருப்பாய் என்னிடம், நான் எப்படி கொடுத்திருப்பேன் அப்படின்னு. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், இந்த நேரத்தில் உனக்கு தெரியுமா, இந்த அடியான் உன்னிடம் உணவு கேட்டு வந்தான், அவனுக்கு நீ உணவு கொடுத்திருந்தால் அங்கு நீ என்னை பெற்றிருக்கலாம். ஆதமுடைய மகனே, நான் உன்னிடம் தண்ணீர் கேட்டேன், நீ எனக்கு தண்ணீர் தரவில்லையே. அப்போதும் அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், நீ பேரரசன், நீ எப்படி தாகத்தோடு இருக்க முடியும்? நீ தான் எல்லாத்துக்குமே தண்ணீர் கொடுக்கிறாய். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், அடியானே, உனக்கு தெரியுமா, இந்த அடியான் உன்னிடம் தண்ணீர் கேட்டு வந்தானே, நீ அவனுக்கு கொடுத்திருந்தால என்ன நீ அங்க பெற்றிருக்கலாமே அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். ஆகவே நீங்கள் உதவி செய்யக்கூடிய உதவி ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுக்காக, நீங்கள் பிறருக்கு செய்யக்கூடிய உதவி ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுக்காக. அதை மனசுல நிறுத்தி கொண்டு உங்களுக்காக என்று நினைக்காதீர்கள், பெருமை பகட்டுக்காக கொடுக்கின்றேன் என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ்வுக்காகவே நான் கொடுக்கிறேன். இந்த தர்மமும் தானமும் இந்த உணவும் தண்ணீரும் நான் கொடுப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய முகத்துக்காக, அந்த இரட்சகனுடைய அன்பை பெறுவதற்காக, அவருடைய நேசத்துக்காக நான் கொடுக்கிறேன் என்ற உணர்வோடு செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய அன்பை பார்க்கலாம், அல்லாஹ்வையே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்லுகிறான், ஆதமுடைய மகனே, நீ செலவு செய், நல்வழியில் நீ செலவு செய்து கொண்டே இரு, என் புறத்திலிருந்து நான் உனக்கு செலவு செய்கிறேன். அல்லாஹ் அக்பர். ஆதமுடைய மகனே, நீ நல்வழியில் நீ செலவு செய்து கொண்டே இரு, உனக்காக நான் செலவு செய்கிறேன். அல்லாஹ் அக்பர். கிணத்துல தண்ணீர் இறக்கி இறக்கித்தான் தண்ணீர் சுரக்கும்னு சொல்லுவாங்க. அதுபோல நீங்கள் கொடுக்க கொடுக்க அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தில் பரக்கத்து செய்து கொண்டே இருப்பான். அது உங்களுக்கு தெரியாது. ஒரு பக்கம் அது நிறைந்து கொண்டே இருக்கும், நீங்க கொடுத்து கொண்டே இருப்பீங்க, குறையாது. அது இது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய நிஅமத், பெரிய பாக்கியம். அது அதை அடையக்கூடியவராக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நீங்க செலவு செய்வது உங்களுடைய மனைவி மக்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய பெற்றோருக்கு செலவு செய்யுங்கள், உங்களுடைய சகோதரருக்கு செலவு செய்யுங்க, உங்க சகோதரிமார்களுக்கு செலவு செய்யுங்க, உங்களுடைய உற்றார் உறவினருக்கு செலவு செய்யுங்க. உங்களுடைய செலவை உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், ஆதமுடைய மகனே, நீ உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் அவசியமான தேவைக்கு போக மிஞ்சியதை தர்மம் செய்துவிடு, அதுதான் உனக்கு நன்மையாகும். அதை தடுத்துக் கொள்வது உனக்கு தீங்கிழைக்க கூடியதாக ஆகிவிடும். உன் அவசிய தேவைக்காக நீ வைத்துக் கொண்டால், செல்வத்தை வைத்திருந்தால் அதற்காக நீ பழிக்கப்பட மாட்டாய். தர்மத்தை உன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பித்துக் கொள். தாழ்ந்த கரத்தை விட உயர்ந்த கரம் மிகச் சிறந்தது. உன்னுடைய கரத்தை எப்போதும் உயரமான இடத்தில் வைத்துக் கொள். அல்லாஹ் அக்பர். நீ எப்போது கொடுக்கின்றவனாக இரு. அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவதற்காக இப்படி உபதேசம் செய்கிறான். 100 ரூபா இருந்தாலும் ஒரு 2 ரூபா தர்மம் செய்யலாம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பேரித்தம்பழத்தின் ஒரு பகுதியையாவது பீத்து நீங்கள் கொடுத்து, தர்மத்தை கொடுத்து நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குழம்பு வைத்தால் அதுல கொஞ்சம் தண்ணீரை விட்டு கொஞ்சம் அதிகமாக்கி அதை பக்கத்து வீட்டுக்காரர்கள் கொடுத்து உங்களுடைய உறவை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். தர்மம் செய்வதற்கு எந்த வகையிலாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை பெறலாம். இந்த பேராசை என்ற ஒரு விஷயத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த பேராசை என்பது நம்மை விடாது துரத்தக்கூடிய ஒரு கருப்பு. அது எல்லா மனிதனும் ஆக்கிரமிக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தாலான ஒரு ஓடை இருந்தாலும் தனக்கு இன்னும் 2 ஓடை வேண்டும் என்று விரும்புவான். தங்கத்தாலான ஒரு ஓடை அவனுக்கு கொடுத்தாலும் எனக்கு இன்னும் 2 ஓடை, தங்க ஓடை இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறுவான். அவனது வாயை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது. கபருக்கு போய் போட்டு அவன் மண் அள்ளி போட்டாதான் அது நிரம்பும். அது வரைக்கும் அவன் நிறைவடைய மாட்டான் அதுல. அப்ப இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் யாரெல்லாம் தௌபா செய்கிறார்களோ அவருடைய தௌபாவை, அவருடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்கிறான். பாவ மன்னிப்பு தேடி திருந்துறவங்க
அந்த கஞ்சத்திலிருந்து வெளியில வந்துடணும், பேராசையிலிருந்து விடுபட்டு விடணும். தன்னால் முடிந்த அளவுக்கு தன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக தான தர்மங்கள் செய்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த விபச்சாரம் என்ற ஒரு விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதனுடைய ஒரு பங்கை ஆதமுடைய மகன் அடையாமல் இருக்க மாட்டான். ஆதமுடைய மகன் மீது விபச்சாரத்தின் குற்றத்தில் ஒரு பங்கு எழுதப்பட்டு விட்டது, அதை அவன் அடைந்தே தீர்வான். விபச்சாரத்தினுடைய ஒரு பங்கு எழுதப்பட்டு விட்டது, அதை அவன் அடைந்தே தீர்வான். கண்களின் விபச்சாரம் அதை பார்ப்பதாகும், காதுகளின் விபச்சாரம் அதை கேட்பதாகும், நாவின் விபச்சாரம் அதை பேசுவதாகும், கையின் விபச்சாரம் அதை பிடிப்பதாகும், காலின் விபச்சாரம் அதற்காக நடப்பதாகும். இதயம் விபச்சாரத்துக்காக இயங்குகிறது, அது விரும்புகிறது. மறை உறுப்பு அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்யாக்குகிறது. அந்த மறை உறுப்பை கொண்டு விபச்சாரம் செய்யும் வரை அல்லாஹ் மன்னிக்கிறான். மறை உறுப்பை கொண்டு விபச்சாரம் செய்து விட்டால் அவருக்கு தண்டனை. திருமணம் முடியாமல் விபச்சாரம் செய்ததற்கு 100 கசையடி இஸ்லாமிய சட்டப்படி. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்தால் அவருடைய கல்லால் எடுத்துக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய சட்டம். அந்த விபச்சாரத்தின் அந்த உறுப்புகள் இணையாத வரை அது வரைக்கும் வரக்கூடிய எல்லா பாவம் சிறுபாவங்கள் அல்லாஹ் அதை மன்னிக்கின்றான். அப்ப விபச்சாரத்துடைய ஒரு பங்கை ஆதமுடைய மக்கள் அடைந்தே தீர்வார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய ஹதீஸ் குதுசி வழியாக நமக்கு தெரியப்படுத்துகிறான். அதே போல நம்முடைய நாவை நாம் பேண வேண்டும். அந்த நாவை பேணக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆதமுடைய மகன் காலையில் எழுந்தால் மற்ற உறுப்புகள் அனைத்தும் நாவை பார்த்து கூறுகின்றன. என்ன சொல்கின்றது தெரியுமா? நாவே எங்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள். எல்லா உடல் உறுப்புகளும் நாக்கை பார்த்து சொல்லுகிறது. என்ன சொல்கிறது? நாவே எங்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள், நாங்கள் உன்னை நம்பியுள்ளோம். நீ நேராக இருந்தால் நாங்களும் நேராக இருப்போம், நீ கோணலாகி விட்டால் நாங்களும் கோணலாகி விடுவோம் என்று நாவுகிறது. அப்போ இந்த நாக்கை பேண வேண்டும், மர்ம உறுப்பை பேண வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இது எப்படி சொல்லப்படுது? ஆதமுடைய மக்களை ஒட்டுமொத்தமாக அழைத்து சொல்லப்படக்கூடிய அறிவுரைகள் இதெல்லாம். முஸ்லீம் என்று சொல்லல, மூமின்னு சொல்லல, ஆதமுடைய அத்தனை பேருக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. அப்ப இந்த விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல ஆதமுடைய மகன் இறந்து விட்டால் 3ஐ தவிர மற்ற செயல்கள் அனைத்தும் முடிந்துவிடும். அந்த 3 மட்டும் அவனுக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஒன்று, அவன் தொடர்ந்து செய்த தானமும் தர்மமும், சதக்கத்துல் ஜாரியா என்ற அந்த தொடர் தர்மம் அவனை இறந்ததுக்கு அப்புறம் பின்தொடர்ந்து வரும். அதே போல அவன் கற்றுக் கொடுத்த கல்வி, கற்ற கல்வி அவன் மரணத்துக்கு பின்பும் அவனுக்கு தொடர்ந்து நன்மையாக வந்து கொண்டு இருக்கும். அதே போல அவன் பெற்ற பிள்ளைகள் அவனுக்காக துஆ செய்வது அவனுக்கு தொடர்ந்து வரக்கூடிய நன்மையாக இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், ஆதமுடைய மகனே, நிச்சயமாக நீ என்னிடம் துஆ செய்யும் காலமெல்லாம், என்னை நீ நம்பும் காலமெல்லாம் உன்னில் ஏற்படும் குற்றங்களை நான் மன்னிப்பேன், நான் பொருட்படுத்த மாட்டேன். ஆதமுடைய மகனே, வானத்தின் முகட்ட அளவுக்கு நீ பாவங்களை நீ செய்துவிட்டு நீ என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் அதை நான் மன்னிப்பேன். வானத்தின் முகட்டளவுக்கு நீ பாவங்கள் செய்துவிட்டு என்னிடம் பாவ மன்னிப்பு தேடி வந்தால் நான் உன்னை மன்னிப்பேன். ஆதமுடைய மகனே, நீ பூமி நிரம்ப என்னிடம் பாவத்தை செய்துவிட்டு, பூமி நிரம்ப பாவங்களை செய்துவிட்டு பாவ மன்னிப்பு தேடி என்னிடம் வந்தால், இந்த இடத்துல ஒரு விஷயத்தை அல்லாஹ் முன்வைக்கிறான். பூமி நிறைய பாவத்தை செய்துட்டு என்னிடம் வரும்போது எதையும் எனக்கு இணை வைக்காமல் வந்தால், எனக்கு இணையாக எதையும் ஏற்படுத்தாமல் வந்தால் நான் உன்னை மன்னித்து விடுவேன், எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். அப்ப இணை வைப்பு என்ற பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். மற்ற எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். அப்ப அல்லாஹ்வின் பக்கமாக நாம் திரும்பி வைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தோட நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அலம் அகது இலைக்கும் யாபரி ஆதம அல்லாஹ் தஅபுது ஷைத்தான இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். ஆதமுடைய மக்களே, நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள், நிச்சயமா அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் என்று நான் உங்களிடம் உறுதிமொழி வாங்கவில்லையா? வ அனிஷ் புதுனி ஹாதா சிராத்து முஸ்தகீம்,
இதுதான் நேரான வழி, என்னை வணங்குங்கள் என்று உங்களுக்கு சொல்ல விடையா? வலக்கது அலல்ல மின்கும் ஜிபிலன் கசீரா அபலம் தக்கூனு தகிலூன். அவ்வாறு இருந்தும் நிச்சயமாக அந்த ஷைத்தான் உங்களில் அதிகமான பேர்களை வழிகெடுத்து விட்டான். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? ஹாதிஹி ஜஹன்னம் உள்ளதி குந்தும் துஅதூன். இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஜஹன்னம் என்ற நரகம், இதன் உள்ளே நீங்கள் நுழையுங்கள் என்று சொல்லப்படும். யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாங்களோ அவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து மறுமையில அல்லாஹ் சொல்லி காட்டுவான், உங்களுக்கு இவ்வளவு உபதேசம் செய்தேனே, தூதர்கள் வழியாக சொன்னேன், வேதங்கள் வழியாக சொன்னேன், ஷைத்தான வழிபட்டுடாதீங்க, எனக்கு வழிபடுங்கன்னு சொன்னேன், நீங்க கேட்கலையே, உங்களுக்கு எடுத்துட்டானே, அவனுக்கு அடிபணிந்துட்டீங்களே, போங்க நரகத்துக்கு, உங்களுக்காக ஜஹன்னம் என்ற நரகம் காத்திருக்கு, அது உள்ள போங்க அப்படின்னு. அப்ப அந்த நரக நெருப்பில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் நமக்கு கூறக்கூடிய அறிவுரைகளின்படி நடக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அதே போல நன்மையான விஷயங்களை விரைந்து செய்ய வேண்டும். இப்படி செய்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்று சொர்க்கத்தில் நுழையக்கூடிய நற்பாக்கியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.